அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் பார்த்துட்ருக்கோம். அதில் தத்துவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த கருத்துக்கள். இன்றைய அனுபவ மொழிகள். ஏழையின் மூக்கு உணவை மட்டுமே மோப்பம் பிடிக்கிறது. ஒருவேளை உணவுக்கு அவர்கள் துன்பப்படுகின்றார்களாகவே அவர் உணவு தேடுவதிலே குறியாக இருக்கிறார். கடவுள் செய்த பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவம் மனிதனுக்கு இதயத்தை கொடுத்ததுதான். வாழ்க்கையில் சுக துக்கங்கள் சம அளவில் பகிர்ந்து தரப்படவில்லை. இதில் இறைவன் செய்த தவற்றை மனிதனே திருத்த வேண்டியிருக்கின்றது. சிலருக்கு துன்பம், சிலருக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஆளுக்கு பாதி என்று பகிர்ந்து தரப்படவில்லை. அவர்களுடைய செயல்களின் அடிப்படையில் அமைகின்றது. சந்தர்ப்பங்களே முக்கியம், சம்பவங்கள் அல்ல. கடலில் கலந்துவிட்ட தண்ணீருக்காக கங்கை நதி அழ முடியாது. நிலத்தில் உதிர்ந்துவிட்ட இலைகளுக்காக மரம் துக்கம் கொண்டாட முடியாது. காலங்களின் கதி எங்கேயோ நிர்ணயிக்கப்படுகிறது. கர்மம் மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அழுவதற்கும் சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவரவர்கள் நேரத்தின்படி அவை வருகின்றன. எல்லாம் நானே என்பதை அறிந்தவன் மயங்க மாட்டான் என்றான் பகவத்கீதையிலே. பதவியில் இருக்கும்போது இது புரியாது. பதவி பறிபோகிறவனுக்கு புரியும். எதை விரும்புகிறாயோ அதை ஒரு கட்டத்தில் வெறுப்பாய். எதை வெறுக்கிறாயோ அதை ஒரு கட்டத்தில் விரும்புவாய். நீ ஆசனத்தில் உட்கார்ந்தாலும் தரையில் உட்கார்ந்தாலும் இரண்டும் அவன் கொடுத்ததே. அவன் கொடுத்தன இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்குமானால் நம் வாழ்க்கையிலே இன்பங்கள் நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் மேல் மேலும் உயர்வு ஏற்படும் என்று நீ எந்த நிலையில் இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய அருளால் நடக்கக்கூடியது என்ற தத்துவத்தை இதில் சொல்கின்றார். தத்துவத்தையும் மேற்கூறிய படங்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.